ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், கல்பாசி 2 பீஸ், ஏலக்காய், சோம்பு 2 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன். நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 4 வரமிளகாய். இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் ஆயில் சேர்க்காமல் வெறும் பேனில் வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கும்போதே ஒரு வாசனை வரும். லைட்டாக செவக்கிற அளவுக்கு வருங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, அது வேறு வாசனையாகிடும். நீங்கள் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக பொடியாக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா தான் இந்த குழம்போட ஹைலைட். இந்த மசாலாவை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுதான் அந்த குழம்போட டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும். இந்த பேனில் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் இந்த மசாலாவை எண்ணெயிலே நம்ம எண்ணெயிலே சேர்க்க போகிறோம். எண்ணெயில் சேர்க்கும்போது நம்ம கேஸ் சிம்மில் வச்சுக்கலாம். ரொம்ப எண்ணெய் சூடாகிடக்கூடாது. ஏன்னா லைட் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா, ஃப்ளேம் கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா கருகாமல் இருக்கும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே நான் எண்ணெயில் சேர்க்க மாட்டேன். ஆனால் இந்த குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலா கூட எண்ணெயில் சேர்த்தா தான் அது நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் அது அடியில் ஒட்டாமல் நல்லா கலக்கி விடுங்க. இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்ததுனால அது லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது பிடிக்காத மாதிரி நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே கல் உப்பு சேருங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட்டை விட கல் உப்பு தான் பெஸ்ட்டு. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதங்கின பின்ன நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி சீக்கிரம் வதங்காது, அதனால் நம்ம கொஞ்சம் லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மூடி வச்சா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி எவ்வளோ வதங்குதோ அவ்வளோதான் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா குழம்புக்குமே தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. அதுக்கப்புறம் தக்காளியோட தோல் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் எப்பவுமே ஒரு தண்ணியில் 3 தடவை நம்ம சாதா தண்ணியில் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் மஞ்சத்தூள் போட்டு
நீங்கள் ஒரு தடவை வந்து கலந்து வச்சுடுங்க. நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்கும் அது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிக்கனோட ஸ்மெல்லு அப்புறம் ஒரு மாதிரி பிசுப்பாக இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தோட சிக்கனையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கின பின்னே நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு சிக்கனை வேக விடலாம். நான் வந்து வேறு எந்த மசாலாவும் வேறு எந்த மிளகாத்தூளும் நம்ம இது கூட சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா இந்த மசாலா தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு காரம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு காரம் தேவை, இன்னும் அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை விட்டு நல்லா சிக்கனை வேக விடுவோம். சிக்கன் வெந்த பிறகு நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்க்கலாம். இப்போ மூடி போட்டு சிக்கனை வேக விட்டுடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். நான் தேங்காய் 2 பீஸ் வந்து பொடியாக கட் பண்ணி துருவியோ இல்லை கட் பண்ணியோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 பல் முந்திரி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு இந்த தேங்காவை அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துருங்க. தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோன்னே கொஞ்சம் திக்காயிடும். இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லை காரம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து திக்காகட்டும். இந்த மசாலா வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுலேயே வந்து நல்ல காரம் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு டைம் செஞ்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இந்த டைமில் நல்லா கொதித்து திக்கான பிறகு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.